வணக்கம். இந்த பிரபஞ்சத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? மிக மிகச் சிறிய அணுக்கள்குள்ள. வாங்க, அந்த அணுக்கள் பேசுற ரகசிய மொழியை நாமளும் கத்துக்கலாம். அதுங்க எப்படி ஒன்னோட ஒண்ணு சேருது, எப்படி இந்த உலகத்தையே உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சாப்பாட்டுல போடுற சாதாரண உப்புக்கும் ராத்திரியில வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஆனா உண்மை அதுதான். இந்த ஒரு தொடர்புல தான் இந்த முழு பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. ஆமாங்க, அந்த ரகசியம் உறவுகள். இந்த பிரபஞ்சமே உறவுகளால கட்டப்பட்டதுதான். ஒரு சின்ன அணுலிருந்து பெரிய நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு உறவுல தான் பிணைக்கப்பட்டிருக்கு. சிலது குடுக்கறதால உருவாகிற உறவு, சிலது பகிர்ந்து கொள்வதால உருவாகிற உறவு. மனுஷங்க மாதிரியே இந்த அணுக்களோட உலகத்திலயும் ரெண்டு முக்கியமான உறவு முறை தான் இருக்கு. ஒன்னு தியாகம் மாதிரி தங்கிட்ட இருக்கிறத முழுசா கொடுத்துடுறது. இன்னொன்னு நட்பு மாதிரி தங்கிட்ட இருக்கிறத சரிசமமா பகிர்ந்துக்கிறது. வாங்க, இதை என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நாம கோயில்ல சாமிக்கு பூக்களையும் தீபத்தையும் எப்படி முழு மனசோட அர்ப்பணிக்கிறோமோ அது மாதிரி தான் சில அணுக்களும். தன்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை இன்னொரு அணுவுக்கு முழுசா தார வார்த்து கொடுத்துடும். இந்த மாதிரி ஒரு தியாகத்தால ஒரு பிரிக்க முடியாத பந்தம் உருவாகுது. சயின்ஸ்ல இந்த மாதிரி கொடுக்கிற உறவுக்கு பேரு தான் அயனிப் பிணைப்பு அல்லது அயோனிக் பாண்ட். இங்க கொடுக்கப்படுற அந்த முக்கியமான பொருள் பேரு எலக்ட்ரான். ஒரு அணு எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொன்னு அதை வாங்கிக் கொள்ளும். அவ்வளோதான், பாண்ட் உருவாகிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு சூப்பரான விஷயம். நம்ம வீட்ல தினமும் யூஸ் பண்ற சாதாரண உப்பு இருக்கே, அது கூட இப்படிதான் உருவாகுது. சோடியம்ங்கிற அணு தங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை குளோரின் அணுவுக்கு முழுசா கொடுத்துரும். இந்த குடுப்பவர் பெறுபவர் உறவு தான் சோடியம் குளோரைடு, அதாவது உப்பை உருவாக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்ப ரெண்டாவது உறவு முறைக்கு வருவோம். ஒரு வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரே இலையில சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடும்போது ஒரு தனி அன்பு உருவாகும் இல்லையா? அங்க யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்ல, எல்லாமே பொதுவானது, எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கிறாங்க. அணுக்களோட உலகத்துல இந்த மாதிரி பகிர்ந்துக்கிற உறவுக்கு பேரு தான் சகப்பிணைப்பு அல்லது கோவேலன் பாண்ட். இங்க அணுக்கள் எலக்ட்ரான்களை ஒண்ணுக்கொன்னு பகிர்ந்துக்கும். ரெண்டு அணுக்களுமே அந்த எலக்ட்ரான்களுக்கு சொந்தக்காரங்க. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, அணுக்களோட உலகத்துல ரெண்டு டீம் இருக்கு. ஒரு டீம் கொடுப்பவர், அது அயனி பிணைப்பு. இன்னொரு டீம் பகிர்ந்து கொள்பவர், அது சகப்பிணைப்பு. ஒன்னு தியாகம், இன்னொன்னு ஒத்துழைப்பு. சரி, இந்த அணுக்கள் கொடுக்கறதுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு பொதுவான விஷயம் வேணுமே, ஒரு கரன்சி மாதிரி. அணுக்களோட உலகத்துல அந்த கரன்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல, எலக்ட்ரான்கள் தான். அணுக்களுக்கு நடுவுல நடக்கிற எல்லா பரிமாற்றத்துக்கும் எல்லா உறவுகளுக்கும் இந்த எலக்ட்ரான்கள் தான் அடிப்படை. இந்த எலக்ட்ரான் பரிமாற்றம் ஒரு அட்டகாசமான நடனம் மாதிரி ரொம்ப சரியா நடக்கும். ஒரு அணு ஒரு எலக்ட்ரானை இழந்தா கண்டிப்பா இன்னொரு அணு அதை வாங்கிக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர்ஷிப். ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. இந்த எலக்ட்ரான் நடனத்துக்கு சயின்ஸ்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஒரு அணு எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு பேரு ஆக்சிஜனேற்றம். அதே சமயம் இன்னொரு அணு அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு பேரு ஆக்சிஜன் ஒடுக்கம். ஐயோ, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப் இருக்கு. OIRIGன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆக்சிடேஷன் இஸ் லாஸ், ஆக்சிஜனேற்றம்னா இழப்பு, ரிடக்ஷன் இஸ் கெயின், ஒடுக்கம்னா பெறுதல். அவ்வளவுதாங்க. சரி, இந்த அணுக்களோட உறவெல்லாம் வரும் சயின்ஸ் புக்ல மட்டும்தான் இருக்கா? இல்லவே இல்ல. நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்க கிச்சன்ல இருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே இந்த பாண்ட்ஸ் தான். வாங்க, எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நாம கார்த்திகை தீபம் ஏத்தும்போது அந்த அகல் விளக்குல ஜொலிக்கிறதே ஒரு நெருப்பு இல்லையா? அந்த நெருப்பு உண்மையில் காத்துல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் திரியில இருக்கிற எண்ணெய்க்கும் நடுவுல நடக்கிற ஒரு அதிவேகமான உறவு தான். அந்த அணுக்களோட உறவு தான் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்க போன் பேட்டரி எப்படி வேலை செய்யுது தெரியுமா? அதுவும் இதே அணு உறவுகளோட விளையாட்டு தான். பேட்டரிக்குள்ள இந்த எலக்ட்ரான் பரிமாற்றம் ரொம்ப மெதுவா நடந்து சக்தியை சேமிச்சு வைக்கும். நாம போன் யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி எலக்ட்ரான் ஓட்டமா மாறி நமக்கு பவர் கொடுக்குது. நம்ம ஆரோக்கியத்திலையும் இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நம்ம பாட்டிங்க சொல்ற மஞ்சள், முருங்கைக்கீரை மாதிரி உணவுகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. அதுங்க நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாம நடக்கிற எலக்ட்ரான் இழப்பு, அதாவது ஆக்சிஜனேற்றத்தை தடுத்து நம்ம செல்களை பாதுகாக்குது. பாத்தீங்களா, நாம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து, பயன்படுத்துற போனுன்னு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே இந்த சிம்பிளான ரெண்டு உறவுகளால தான் இயங்கிட்டு இருக்கு. கொடுப்பது மற்றும் பகிர்ந்து கொள்வது. இந்த முழு பிரபஞ்சமே கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்னோட ஒன்னு கொடுத்து பகிர்ந்து உருவாக்கின ஒரு அழகான கோலம் மாதிரி தான்.
சின்ன சின்ன அணுக்கள் நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது பாருங்க. அப்போ நாமளும் யோசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான உறவுகளை, என்ன மாதிரியான பிணைப்புகளை உருவாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.